இன்றைக்கி நம்ம கார்லிக் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அது மேலே வைக்கிற அந்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போது அதோட ஒரு கட்டி பூண்டு, சின்னதாக ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகா போட்டு இதெல்லாம் நம்ம வணக்கிக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லெண்ணெயில் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 தோசை அளவுக்கு தான் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து காய வச்சுட்டு ஆற வச்சுட்டு நம்ம இதை மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போடுங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம தோசையிலே உப்பு இருக்குது. இதை வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு 1 பதமாக தான் அரைக்க போகிறேன். ரொம்ப சட்னி மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க போகிறதில்ல. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். லைட்டாக பூண்டு இருக்க மாதிரியே இருக்கும். 1 பதமாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம தோசை ஊற்றிட்டு அதில் வந்துட்டு இந்த கார்லிக்கை வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து தோசை வந்து ஊற்றிட்டேன், மேலே வந்து கொஞ்சம் நெய் விட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகலாக நல்லா செம்மையாக இருக்கும். இதை நம்ம வந்து லோ ஃப்ளேமில் இந்த மேலே வந்து வேக விடுறோம். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, ஏன்னா வந்து நம்ம 2 பக்கமும் போட்டு திருப்பி வேக வைக்க மாட்டோம். ஸோ இது வந்துட்டு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சட்னி அதில் வச்சுட்டு அப்படி தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த இது வந்துட்டு நீங்கள் இதிலே புளி போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா அது உங்களுக்கு பூண்டு சட்னியே ரெடி ஆகிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாள் சாப்பிட்லாம். ஆக்சுவலி நம்மளாம் வந்து பூண்டுலாம் எடுத்து ஒதுக்கி வச்சுருவோம், சாப்பிடவே மாட்டோம். ஆனால் ரொம்ப நல்லது, பூண்டு நிறைய எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோடைய சத்து நம்ம உடம்புக்கு போன மாதிரியும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோசை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்லேயே இருந்ததுன்னா இந்த மாதிரி இப்போ வெந்துடும். இது வந்து நீங்கள் எந்த சட்னியும் வச்சு சாப்பிட தேவையில்ல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ரெசிப்பியில் பார்க்கலாம்.